தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே ஏரோது பிரசங்கம் பண்ணுகிறான். திருப்பியும் சொல்றேன், சத்தியத்தை பேசலாம ஜனங்களுக்கு பிரியப்படுத்தும்போது ஜனங்களுக்குரிய காரியங்களை பேசினான். பிரசங்கம் பண்ணோம்னா சத்தியம் என்று, வசனம் என்று, தேவனுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரசங்கிக்கும் போது அங்கே ஜனங்கள் அவனை புகழுது, இது தேவனுடைய வார்த்தை என்று தேவனுக்கு உரிய கனத்தை அவனுக்கு கொடுக்கும் போது அங்கே அவனை தெய்வம் அடிக்கிறார். அவன் அங்கே சாகிறான். இப்படி சாகும்போது என்ன நடக்கிறது? இப்படியான ஒரு காரியம் என்ன நடக்கிறது என்றால் 24வது வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அங்கே அப்போஸ்தலர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க தெய்வத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படியான காரியங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே இதற்கு எதிராக ஒரு மனிதன் கிரியை செய்யும் போது அவன் அங்கே மரிக்கிறான். இதனால பேதுரு பெருமைப்பட்டாரு, பேதுருக்கு கனம் வந்தது, பேதுருவை குறித்த பயம் வந்தது, பேதுருவை எல்லாரும் உயர்த்தினாங்க, ஏற்றுக்கொண்டாங்க என்று வசனம் இங்க சொல்லல. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாராக இருந்தால் ஒரே ஒரு நோக்கம், அவருடைய அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு ஜனங்கள் மத்தியிலே போக வேண்டும். அவ இதன் மூலமாக, இந்த ஏரோதின் மரணம் மூலமாக அங்கே என்ன நடக்கிறது என்றால் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்படியான ஆண்டவர் காரியங்களை செய்யும் போது தேவ வசனத்தை மகிமைப்படுத்துவதிலையும் தேவ வசனத்தை சொல்லுவதிலையும் தான் அவங்க கவனமா இருந்தாங்க. பார், என்னை பற்றி, என்னை ஜெயில போட்டவர், எனக்கு எதிர்த்து நின்றவர், எனக்காக ஆண்டவர் அடித்தார், நான் அவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரன், எனக்கு நூறு ஆண்டவர் எப்படியாக இருக்கிறார், எனக்கு எதிராய் பேசாதே, நான் சொல்லுகிறதுக்கு எதிராக செய்யாத, நான் சொல்லுகிறதா நீ செய்யணும் என்று இப்ப சொல்றவங்க போல அங்க அவங்க இதை வைத்து தங்களுக்கு ஒரு காரியத்தை தேடல. தேவன் செய்கிற காரியங்களை வச்சு, தேவன் செய்கிற அற்புதங்களை வச்சு, தேவன் செய்கிற அதிசயங்களை வைத்து, தேவன் அவர்கள் நடத்துவதை வைத்து தங்களுக்கு ஒரு கனத்தை, மகிமைய, பெருமைய, புகழ, தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை, லாபத்தை இவங்க தேடல எப்பவுமே. அதன் மத்தியில என்ன நடக்குது? தேவ வசனம் வளர்ச்சி அடைகிறது, தேவ வசனம் வளர்ந்து பெறுகிறது. இதுக்குத்தான் ஆண்டவர் காரியம் செய்கிறார். ஏன் தேவ வசனம் வளர்ந்து பெருகணும்னா ஜனங்கள் சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் அந்த ஜனங்களை விடுதலையாக்கும். அப்படி விடுதலையாக்கப்படுகிறவன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான், தேவனோடு வாழுவான். அப்படி வாழுகிற மனிதன் தான் அங்கே மகிமையில, நித்தியத்துல தேவனோடு கூட போயிருப்பான். இதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். சத்தியத்தை அறியணும், அங்கே ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். தான் அவருடைய பிரதான சித்தம், நோக்கம். இதற்காகத்தான் அவர் என்ன செய்தாலும் அவர் செய்வார். அதை புரியாம விளங்காம எனக்காக செய்தார்,
எனக்காக செய்தார் என்றெல்லாம் பெருமை பாராட்டப்பட்டார். அவர் செய்கிறதுன்னு ஒரே ஒரு நோக்கம், அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய சித்தம் நடக்கணும், அவர் விரும்புகிற காரியம் செய்யப்படணும். ஆகவே தேவன் செய்கிற காரியங்களை சரியாக புரிந்து அறிந்து தெய்வத்துக்கு எப்போதும் மகிமை கொடுத்து நானும் நீங்களும் வாழ ஆவியானவர் உதவி செய்து தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.